morning to everyone. Welcome to Anna Padasala NM 4th standard English term 1 module 9. திரிக்கான ஆக்டிவிட்டிஸ் பார்க்க போகிறோம். 3A பார்த்தீங்கன்னா ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி டாக்கிங் அபவுட் அ ட்ரிப் 4th ஸ்டாண்டர்ட்குரிய ஆக்டிவிட்டி. நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம், அந்த ட்ரிப்பை பற்றி பேசுகிறோம். நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரியல் ஆப்ஜெக்ட்ஸாக டார்ச் லைட், மொபைல், வாட்டர் பாட்டில், ரோப், நோட் புக், பென் இது நம்ம எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே டேபிளில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ரெண்டு குரூப்பாக பிரிக்க போகிறோம். குழந்தைங்கள பிரிச்சுட்டு குரூப் ஏல ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, குரூப் பியில் அதை சொல்லுவாங்க. இல்லை குரூப் ஏல அந்த திங்ஸ் எடுப்பாங்க. டீச்சர் கேட்குறாங்க, இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டோமா எல்லா திங்ஸையும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒன்று எடுக்குது, பாட்டில் எடுக்குதுன்னா அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ வில் டேக் வித் யூ, இதில் எந்த திங்ஸை நீ எடுத்துக்க போகிற. அந்த குழந்தை சொல்லலாம், ஐ வில் டேக் ஒரு இன் பை சான்ஸ் அது வந்து வாட்டர் பாட்டில் கையில் எடுக்கிறா அந்த குழந்தைன்னா, ஐ வில் டேக் அ வாட்டர் பாட்டில், நான் வந்து வாட்டர் பாட்டில் எடுக்கிறேன். ஐ வில் ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம் இட், இதில் நான் நீர் குடிப்பேன் அப்படிங்கிறத குழந்தை சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தோட யூசேஜும் சொல்லணும். டீம் ஏல இன்வைட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை எடுக்க சொல்கிறோம், அதை டீம் பி கிட்ட காமிப்பாங்க, டீம் பி ஆன்சர் சொல்லுவாங்க. அப்புறம் இட் இஸ் அ வாட்டர் பாட்டில், ஐ வில் ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம், ஓகே அதே தான் நம்ம சொன்னதே தான் சொல்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்து ஒரு டீம்லேருந்து வந்து ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லணும். க்ளூஸ் இங்கே கரெக்டாக கொடுத்துட்றாங்க. இப்போ டார்ச் லைட்னா அதில் என்ன சொல்லணும், ஐ வில் யூஸ் இட் அட் நைட் டைமில் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து கேஸ் ஸ்டவ்னா ஐ வில் குக் ஃபுட் வித் இட் சொல்லுவாங்க. டென்ட்னா ஐ வில் டேக் ரெஸ்ட் இன்சைட் இட். மொபைல் ஃபோன் எடுத்தால் ஐ வில் யூஸ் இட் டு கால் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ டேக் ஃபோட்டோஸ் வித் இட், இதில் ஃபோட்டோவும் எடுத்துக்குவேன். ரோப், ஐ வில் டைட்டன் திங்ஸ் வித் இட். ஸ்நாக்ஸ், ஐ வில் ஈட் இட் வென் ஐ ஃபீல் ஹங்க்ரி. Balloons, I will blow it and play with my friends. Bed sheets, I will use it during night time. Laptop, I will work on it. Books, I will read it. Candle, I will use it in darkness. இது போலவே ஒர்க் புக் பேஜ் நம்பர் 107 இருக்கிற பிக்சர்ஸுக்கு அப்ரோப்ரியேட்டாக நம்ம வந்து சென்டென்ஸை சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, சேம் தான். இட் இஸ் அ வாட்டர் பாட்டில், ஐ வில் ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பேக், இட் இஸ் அ பேக், ஐ வில் பேக் மை ட்ரெஸ்ஸஸ் ஆன் இட். அடுத்து பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் பேஸ்ட் அண்ட் ப்ரஷ், ஐ வில் ப்ரஷ் மை டீத் இன் இட். இல்லை யூஸ் இட் வித் இட்னு சொல்லலாம். ஐ வில் யூஸ் toothpaste and toothbrush to brush my teeth அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து கேமரா, இட் இஸ் அ கேமரா, ஐ வில் டேக் ஃபோட்டோஸ் இன் இட். அடுத்து வேலெட், பர்ஸ் தான் நம்ம வேலெட்னு சொல்லுவோம், ஐ வில் கீப் மணி இன் இட் சொல்லலாம். அடுத்து டார்ச் லைட், ஆஸ் யூஷுவல் டார்ச் லைட் சொல்லியிருக்காங்கல்ல, ஐ வில் யூஸ் இட் இன் த டார்க்னஸ்ன்னு சொல்லலாம், இன் நைட்டுன்னு சொல்லலாம். அடுத்து ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸை சொல்லும் பொழுது இட் இஸ் அ ஃப்ரூட்ஸ், ஐ வில் ஈட் இட் வென் ஐ வில் ஹங்க்ரி அப்படின்னும் சொல்லலாம். இல்லை நார்மலாகவும் ஐ வில் ஈட்னு மட்டும் சொன்னாலும் சொல்லலாம். இது எல்லாமே அதில் அந்த ஒர்க் புக்கில் எழுத சொல்கிறோம். அடுத்து 3Bயில் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் கூடிய ஆக்டிவிட்டி வருதுங்க. டாக்கிங் அபவுட் நேஷ்னல் சிம்பிள்ஸை பற்றி அவங்க பேசுகிறாங்க. பிக்சர் கார்ட்ஸ் நமக்கு இருக்கிறது வந்து நேஷ்னல் அனிமல் நேஷ்னல் பேர்டோட பிக்சர் கார்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம காமிச்சிட்டு குழந்தைங்கள இந்த 3 டாபிக்ஸு, நேஷ்னல் ஃப்ளாகு, டைகரு, பீகாக், நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாக் போர்டில் வந்து நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகை வரைஞ்சிருவோம். அதன் பிறகு குழந்தைங்க வந்து இந்த 3 பிக்சர்ஸை வச்சு இந்த சென்டென்ஸை அவங்க சொல்லணும். அவங்க இப்போ நேஷ்னல் ஃப்ளாக்னா ஃப்ளாகை பற்றி சொல்லணும், டைகர்னா டைகரை பற்றி அவங்க சொல்லணும், பீகாக்னா பீகாக்கை பற்றி அவங்க சொல்லணும், பேசணும். இப்போ நேஷ்னல் ஃப்ளாக்னா இங்கேயே க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் ஆர் நேஷ்னல் ஃப்ளாக், அதை வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளாக் கிட்ட போய் சொல்லணும், திஸ் இஸ் ஆர் நேஷ்னல் ஃப்ளாக், இட் ஹாஸ் 3 கலர்ஸ், இட் ஹாஸ் அ ப்ளூ வீல் இன் த சென்டர், ஐ லைக் ஆர் நேஷ்னல் ஃப்ளாக். டைகர்னா திஸ் இஸ் அ டைகர், இட்ஸ் ஆர் நேஷ்னல் அனிமல், இட் லிவ்ஸ் இன் த ஜங்கிள், இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் சொல்லணும். பீகாக்னா this is a peacock, it's our national bird, it has colorful feathers,
இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பேர்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இங்கே ஒர்க் புக்கில் கொடுத்துருக்காங்க 1 or 2 பேஜில் இந்த பிக்சர்ஸ்க்கான சென்டென்ஸை அப்படியே சொல்லணும். இப்போ ஃப்ளாகுக்கு ட்ரை கலர் ஃப்ளாக் அங்கே கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே பார்த்து எழுத வேண்டியது தான். அப்புறம் டைகருக்கும் இங்கே இருக்கிறதே தான், இதில் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் ஆர் நேஷ்னல் அனிமல், இட் இஸ் அ டைகர், இட் லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட், ஓகே, இட் ஹேஸ் ஸ்ட்ரைப்ஸ் ஆன் இட் ஸ்கின், அது மட்டும் அதில் இல்லை. இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதுக்கு அடுத்தது பேனியன் ட்ரீ கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் ஆர் நேஷ்னல் ட்ரீ, இட் இஸ் அ பேனியன் ட்ரீ, இட் இஸ் வெரி ப்ராட், அது கொஞ்சம் அகலமாக இருக்கும், பறந்து இருக்கும், அதனால தான் ப்ராடுன்னு சொல்லுவோம். டேஷ் ஸ்விங் இன் இட் பிரான்ச்சஸ்னால் சில்ட்ரன் ஸ்விங்ஸ் இன் இட்ஸ் பிரான்ச்சஸ், குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல, அது பிரான்ச்சஸை பிடிச்சி அந்த விழுதுகளை பிடிச்சி தொங்குவாங்க இல்லையா, அது. மெனி டேஷ் லிவ் இன் த பேனியன் ட்ரீ, மெனி க்ரீச்சர்ஸ்னால் உயிரினங்கள், நிறைய உயிரினங்கள் வந்து அந்த மரத்தில் வாழ்வாங்க, அதுதான் அதில் அங்கே இருக்குது. இது எழுதலாம். இன்னும் வேறு ஏதாவது எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம். இதை குழந்தைங்கிட்ட சொல்லிவிட்டு ஒர்க் புக் பேஜ் நம்பர் 1 or 2 அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லிடுறோம். அதோட Day 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது.